அதான் உன் ஃப்ரெண்டு அந்த ரஞ்சித், அவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணா? என்னடா நம்ம ஒரு பொண்ணோட வீட்டுல போய் தங்குறோமே, அதுவும் அவ புகுந்த வீடாச்சே. அவங்க வீட்டுல அவங்க மாமியாரு, அவங்க சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணோட புருஷன் என்ன நினைப்பான்னு யோசிக்க வேண்டாம்? என்ன ஜென்மம் இவங்களா? இப்படிதான் பாரிஸ்ல இருப்பாங்க போல இருக்கு. மாமா இப்ப என்ன சொன்னீங்க? என்ன 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 சொன்ன? இல்ல மாமா, இப்ப எது சொன்னீங்களே? என்ன சொன்ன? அதான் உன் ஃப்ரெண்டு ரஞ்சித்துக்கு அறிவில்லையான்னு சொன்ன. ஆஹா, இல்ல மாமா, அதுக்கப்புறம் ஏதோ சொன்னீங்களே. அதுக்கப்புறம் என்ன ஜென்மம் இவங்கலாம் பாரிஸ்ல இப்படிதான் இருப்பாங்களோன்னு சொன்ன. இல்ல மாமா, இப்ப சொன்னதுக்கும் முன்னாடி சொன்னதுக்கும் நடுவுல ஒண்ணு சொன்னீங்களே, அது சொல்லுங்க. என்ன சொன்ன? ஒரு பொண்ணோட வீடாச்சே, அதுவும் புகுந்த வீடாச்சே, அந்த பொண்ணோட புருஷன் என்ன நினைப்பான்னு சொன்ன. அதுதான் மாமா, அதுதான். ஏன் இதுல என்ன இருக்கு? இல்ல மாமா, உங்க வாயால புருஷன் சொன்னீங்கல்ல, அது கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க என் மேல எவ்வளவு உரிமையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது மாமா. அத கேட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உரிமையா ஃபீல் ஆகுதா? அத நினைச்சு ரொம்ப பூரிப்படைறீங்களா? ரொம்ப பூரிப்படையாதீங்க. நான் பொதுவா தான் சொன்னேன். நீங்க பொதுவா சொன்னீங்களோ இல்ல பொழுதுபோக்குக்கு சொன்னீங்களோ, உங்க வாயால புருஷன்னு வந்துருச்சுல, அது போதும் மாமா. எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க மாறிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது மாமா. ஏய், சும்மா இந்த மாதிரி பேச்செல்லாம் மாத்திட்டு இருக்காத. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுக்காக அவனை இங்க தங்க வச்சிட்டு இருக்க? மாமா சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் உங்க வீட்டு ஆளுங்க செஞ்ச வேலைதான் அது. எனக்கு மட்டும் ஆசையா என்ன அவளை இங்க தங்க வைக்கிறதுக்கு. ஏய், என்ன என்ன சொன்ன? அது அவனை இங்க தங்க வைக்கணும்னு ஆசையா என்ன? எல்லாரும் வற்புறுத்தினாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். நீங்க இப்ப என்னன்றீங்க? அவனை வீட்டை விட்டு அனுப்பணுமா? வாங்க இப்பவே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க, எனக்கு ரஞ்சித்தை சுத்தமா பிடிக்கல, அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு சொல்லுங்க. நான் உடனே அனுப்பிடுறேன். மாமா, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். வாங்க மாமா, வாங்க. ஏய் விடு. வாங்க மாமா. விடுங்கறல்ல. அட வாங்க மாமா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து தீருவோம். வாங்க. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. நீயாச்சு உன் ஃப்ரெண்டாச்சு, அனுப்புறதா இருந்தா நீயே பேசி அனுப்பிரு. என்ன எதுக்கு இதுல இழுக்குற? மாமா, நீங்க தானே பிடிக்கலன்னு சொன்னீங்க. அப்ப வாங்க, நீங்க தான் வந்து சொல்லணும். வாங்க. அட வாங்க மாமா. வாங்க மாமா. ஏய் சத்தி, விடுன்னு சொல்றேன்ல. ஏய் வாடா. இல்ல, நீங்க ஏதோ பர்சனலா பேசிட்டு இருந்தீங்க. நான் வேணா அப்புறமா வரட்டுமா? அட, எங்களுக்குள்ள பர்சனலா எதுவும் கிடையாது. ஆமா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? மாமா, அவன் என்கிட்ட பர்சனலா பேசணுமா? நான் பேசிட்டு வந்துடுறேன். வாடா போலாம். இருக்கேங்கிற ஒரு மரியாதையே இல்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ பர்சனலா பேசணும்னு கூப்பிட்ட? என்ன எதுக்கு ஆம்பளை விஷயம் போட்டு இங்க வர சொன்ன? சிவாவுக்கு பொசசிவ்னஸ் வரணும்னு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தா எப்படி பொசசிவ்னஸ் வரும்? அதனால தான் அவர் இருக்கும்போதே உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஓ ஓ, அப்படி. சூப்பர்டி சூப்பர்டி. ஏய், என்னடி பண்ற? ஏய் போடி, தலையெல்லாம் பயங்கரமா அரிக்குது. ஐயோ எம்மா தாயே, தயவு செஞ்சு அவசரப்பட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிடாதடி. யாரும் இல்லாத போது, அப்படி இல்லனா பாத்ரூம்ல போய் கழட்டிக்கோ. வெளியில கிளியில கழட்டுனா நம்ம ரெண்டு பேரும் காலி. ஏய், என்னடி இப்படி படுத்துற? நான் ஏதோ ஃபோன் காலுக்கு தான் ஐடியா கொடுத்தேன், கடைசியில என்ன இந்த கெட்டப் போட வச்சுட்ட. முடியல சக்தி சுத்தமா. ஆமா, இது எத்தனை நாள் சக்தி இன்னும் இருக்கணும்? இன்னும் ஒரே ஒரு வாரம் தாண்டி. எனது இன்னும் ஒரு வாரமா? அதுக்குள்ள சிவா மனசு கண்டிப்பா மாத்திடலாம். அதுக்கான எல்லா சிம்டம்ஸும் தெரியுது. அப்படியா? ஆமாடி, மாமாவுக்கு வர வர பொசசிவ்னஸ் அதிகமாயிட்டே வருது. மாமா டென்ஷன் ஆனாலே என்ன சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிடுறாரு. அவரை பாக்குறதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என் மேல இருக்கிற லவ்ல தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி, ஆம்பளைங்களுக்கு தன்னோட எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு தர மனசே வராது. அது புடிச்ச பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தான் கண்ணு எதிர்க்க அவ இன்னொருத்தன் கூட பேசுறத நிச்சயமா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. இதுல சிவா சார் மட்டும் விதிவிலக்கா என்ன?
இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றது ப்ரூவ் ஆகும் பாரு. எப்படி சொல்ற? வெயிட் பண்ணி பாரு சக்தி. ம். சிவன் இன்னும் வரல. ஹலோ, ஏஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். நாங்க கேட்ட ஃபைல் என்ன வந்து சேர சார்? யோ, இதெல்லாம் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கேட்பீங்களா? அதை ரன்பீருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சாரி சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். ஆ, சார் வச்சிரேன் சார். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? ம், என்னடா இது? பேசிட்டு வரேன்னு போனா ஆளையே காணோம். என்னவோ, நமக்கு எதுக்கு வம்பு? இவ இல்லாம இருந்தாதான் நம்ம நிம்மதியா தூங்க முடியும். பேசாம தூங்கும். ஏய், என்னடி ஏதோ ப்ரூஃப் பண்றேன்னு சொன்ன? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா சாரே வந்து ப்ரூவ் பண்ணுவாரு பாரு. எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. ஏய் லூசு, அவரு முன்னாடி தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆ, நாம வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அவரு 10 மணி நேரம் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்னமோ இத்தனை நாளா நீ இல்லாம தூங்காத மாதிரி உன் மேல கோவப்பட்டு பேசிட்டு போவாரு பாரு. அப்படியா? சூப்பர்டி. இவங்க 2 பேரும் தனியா அப்படி என்ன பேசுறாங்க? இவ்வளவு நேரமா? சின்ன என்ன பண்ணிட்டு இருக்காவ? இவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்பாங்க. ச்சே. எங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? ஏய், என்னடி இன்னும் வரல? ஏய் இரு, வெயிட் பண்ணு, வருவாரு. ஏய், நீ சொன்ன மாதிரி மாமா வந்துட்டாருடி. பார்த்தல, வந்துட்டார்ல, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ம். ஏய், அவர் உன்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி கேஷுவலா பேசுன. ஓகே ஓகே. சிங்கம். என்ன பண்றது இப்போ? பேசாம கூப்பிட்டுறலாமா? உச்ச. சத்தி, ஏ சத்தி, ஏய் சத்தி, நீ சொல்றது கரெக்ட். மாமா, என்னைய கூப்பிட்டீங்க? உன் பேரு தானுங்க சத்தி. உன்னைய தான் கூப்பிட்டேன். வா. ரஞ்சித், ஆ? ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சக்தி. ம். மாமா, சொல்லுங்க மாமா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, அங்க நின்னு ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருந்தேன் மாமா. அது தெரியுது. எவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்ப? மாமா, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷம் ஆகுதோ 1 மணி நேரம் ஆகுதோ அத பத்திலாம் எனக்கு இல்ல. எவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்ப? வா. மாமா, உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க மாமா. நான் ரஞ்சித் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வரேன். ஏய் ஏய், நீ சொன்ன மாதிரி தான் நீ நடந்துச்சு. ஏய், என்னடி ஆச்சு? இத்தனை நாள் நான் ரூமுக்கு வந்தனா படுத்தனான்னு கூட அவர் கவனிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் உன் கூட பேசுறத அவரால தாங்கிக்க முடியாம வந்து கூப்பிடுறாரு. அவரோட பாசத்தை இன்னும் கொஞ்ச நேரம் ரசிக்கணும் தான் நான் பேசாம இருந்துட்டேன். கண்டிப்பா அவர் மறுபடியும் வருவாரு பாரு. அப்படியா?
கண்டிப்பா வருவார். நீ வெயிட் பண்ணி பாரு சக்தி. சின்னவ பெருசா கூப்பிட்டா வரமாட்டாளோ? அப்படி என்ன அந்த ரஞ்சித்து கூட பேச வேண்டியது இருக்கு? அதுவும் இந்த நேரத்துல இவள என்ன பண்றது? பக்கா இந்த வரேன். ஏய் வராரு வராரு. நீ கண்டுக்காம பேசு, கண்டுக்காம ஏதாவது பேசிக்கிட்டே இரு. ஆமாடா. அப்படியா சக்தி? நம்பவே முடியல. ஏய் சத்தே, ஓ சுபத்ரா சொன்ன பொசிஷன் ரசிதானா? சக்தி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சக்தி என்ன மாமா? இங்க வா. ஆ, இதோ ஒரு நிமிஷம் இருங்க. ரஞ்சித், ஆ. நான் மாமாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன மாமா? அந்த ஏசி ரிமோட் எங்க வச்ச? நான் எங்க வச்சேன்? நீங்க தான் தலகாணி பக்கத்துல எங்கேயோ வச்சிருப்பீங்க. அங்கேயே போய் பாருங்க, இருக்கும். இரு, அங்க பார்த்தேன் இல்ல. எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. அக்கா, நான் அவர் இந்த மாதிரி பார்த்ததே இல்லடி. மறுபடியும் என்ன தேடி வந்திருக்காருன்னா பாத்துக்க. இது மட்டும் இல்லடி, இன்னும் நிறைய நடக்க போது. வெயிட் பண்ணி பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் உன்னை தேடி வருவாரு பாரு. ம், ம்ஹும், ம். ஏய் சத்தி, இங்க வா. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ என்ன மாமா? வான்னு சொல்றேன்ல. இருங்க வர. இரு ரஞ்சித், நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சாரி. ஓகே ஓகே, போ போ. ஐயோ, இப்ப என்ன மாமா? ரிமோட் தலையணை பக்கத்துல இருக்குன்னு சொன்ன, அங்க தலையணே இல்ல. எங்க இருக்கு? நீயே வந்து எடுத்து கொடு வா. மாமா, என்ன மாமா நீங்க? பெட்ல இருக்கிற தலகாணியை தான் நான் சொன்னேன். அது நான் என்ன வந்து எடுத்து கொடுக்கறது? நீங்களே போய் பாருங்க. போங்க, போய் ஏய், எடுத்துக்கோங்க. அங்கதான் பார்த்தேன் இல்ல. இருக்கு மாமா, நீங்களே போய் பாருங்க. சும்மா ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. போங்க. ஏய் இப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. சின்ன போய் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. அடுத்து என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அப்படியே கூப்பிட்டாலும் அங்க நின்னுகிட்டே பதில் சொல்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா வர மாட்டேன். இப்பல சின்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா? ஆஹா. ஏங்க, ஒரு நிமிஷம். என்ன மீனாட்சி? நீங்க போங்க, நான் சக்தி அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல, அவ ரிமோட் எங்க வச்சான்னு தெரியல. அதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்க. சக்தி பின்னாடியே வருவா. பரவாயில்லையே. அந்த ரஞ்சித் யாருங்கிறத நாம மீனாட்சி வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்க மீனாட்சி. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து தூங்க சொல்லுங்க. ஏய், இருடி, உங்க அக்கா வராங்க. தெரியலையே, இரு வரட்டும். வாக்கா. சக்தி, சிவா ஏதோ காணோன்னு தேடிட்டு இருக்காரு. மணி ஆகுது, நீ போய் எடுத்து கொடுத்துட்டு படுக்கிற வழியை பாரு. இல்லக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் ரஞ்சித் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போறேன். இங்க பாரு சக்தி, ரஞ்சித் இங்க தானே இருக்க போறாரு. நீ நாளைக்கு கூட பேசிக்கலாம். இப்ப போய் படு. அப்படி சொல்லு. ரஞ்சித், நான் சொன்னது சரிதானே? சரிதான் சரிதான். பாத்தியா, ரஞ்சித்தே சரின்னு சொல்லிட்டாரு. நீ போ. இல்லக்கா, அது சக்தி, நான் போன்னு சொன்னேன். போ. ம், சரிக்கா. ம். ம். சரி மீனாட்சி அக்கா, நானும் போறேன். ரஞ்சித், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில அது கூட பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா யாராவது பார்த்தா அது சரியா இருக்காது. சக்தி கல்யாணம் ஆனவ. இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்க. ஆனா நாங்க இதே ஊரு இதே வீட்ல தான் சாகுற வரைக்கும் வாழணும். வாழ்ற நாட்கள் நிம்மதியா போகணும்னா சில விஷயங்களை நாம தவிர்க்கிறது தான் நல்லது. கரெக்ட் கரெக்ட். நீங்க ஃபாரின்ல வளர்ந்தவரு.
உங்க கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். எங்க ஊரு கலாச்சாரத்துக்கு நீங்க உங்களை மாத்திக்கணும். ஆல்ரெடி என்ன மாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆ சரி மாத்திக்கிறேன். சரி டைம் ஆச்சு, நீங்க போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். ஓகேங்க. ம். பை. மீனாட்சியை வச்சுதான் சக்தி ரஞ்சித் பிளான உடைக்கணும். ரஞ்சித் ரஞ்சித் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? எதுக்கு என்ன இப்படி இழுக்கிறீங்க? மண்ணாங்கட்டி, எங்க போறீங்க நீங்க? சக்தி ரூம்குள்ள போய் தூங்க போறேன். ஐயோ, சக்தி ரூம்ல போய் தூங்க போறீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்பதானே கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நீங்க போய் அங்க படுத்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? ஐயோ, இவங்க வேற நம்ம நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காங்களே. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அங்க போய் படுக்காதீங்க. சரி, நான் இங்க படுக்க கூடாதுன்னா வேற எங்க படுக்கிறது? ஆமால, அத நானும் யோசிக்கவே இல்லை. ஏய் என்னடா இங்க நிக்கிற? படுக்கலாம். அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மீனாட்சி சாமி, ஆ? இந்த நேரத்துல என்ன இங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? இல்லங்க, ரஞ்சிதா எங்க படுக்க வைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். என்ன மீனாட்சி சாமி, நம்ம சக்தி ரூம்லயே படுக்க சொல்லலாம்ல? இவன் என்ன என் கூட கோர்த்துறதுல குறியா இருக்கான்? பரவாயில்ல, சுந்தர் நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. ஏய் யார் ரூம்லையா? அதெல்லாம் எதுவும் வேணாம்டா. இங்க ரஞ்சித்துக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்காது. ப்ரோ, அப்ப ஒண்ணு பண்ணலாம் ப்ரோ. ஆ? நீயும் ரஞ்சித் ப்ரோவும் என் ரூமுக்கு வந்துருங்க. மீனாட்சி சாமி, நீங்க சக்தி சாமி ரூம்லயே போய் படுத்துக்குங்க. ஆ? ஏய் நான் ஒரு ரூம்லையா? ஆ. எப்படா? அதெல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்காதுடா. ப்ரோ, என்ன ப்ரோ, நான் எப்படியும் தரையில தான் தூங்குவேன். நீங்க ரஞ்சித் ப்ரோவும் பெட்ல படுத்துக்குங்க. ஐயோ, சிவா சார் கூடயா? இல்ல அங்க வேணாம், எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் வேணா ஹால்ல சோஃபால படுத்துக்கிறேனே. ப்ரோ, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் ப்ரோ. உங்களை வெளியே படுக்க வச்சுட்டு நாங்க மட்டும் என்ன நிம்மதியா போய் ஏசில படுக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்களும் சிவாபுராவும் என் ரூம்ல தான் படுக்கிறீங்க. ம்? டேய் என்னால முடியாது. நான் யார் ரூம்ல தான் படுப்பேன். ஏங்க, ம்? அவர் சக்தி இல்லாம தூங்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களோட நிம்மதி நீங்க எதுக்கு கெடுக்குறீங்க? ச்சோ, அப்படி போனா இப்படி வர்றாங்களே. என்ன மாமா, நீங்க அங்க போய் படுத்துக்கிறீங்களா? ஏய் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படுக்கட்டும், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. சிவா ப்ரோ, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க பிரைவசிக்குள்ள நான் எதுவும் தலையிட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க ரூமுக்குள்ள போய் நிம்மதியா தூங்குங்க. சரி, அவங்க ரெண்டு பேர் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ரஞ்சித்தை எங்க படுக்க வைக்கிறது, முதல்ல அதை சொல்லுங்க. ஆமால, கொஞ்சம் சிக்கலான மேட்டர் தான். இருங்க மீனாட்சி சாமி, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஆ, சுந்தர், எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் வேணா என்னோட ரூம்க்கே போய் படுத்துக்கிறேனே. ஆ, ஆ. என்னால நீங்க யாரும் சிரமப்பட வேணாம். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நான் வேணா கேப் புக் பண்ணி ஹோட்டலுக்கு போயிடுறேன். வேணும்னா நான் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போறேனே. அப்ப போறியா? ரஞ்சித் ப்ரோ, என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய வீட்ல உங்களுக்கு ரூம் இல்லையா? இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன். டேய் அப்படியே நான் சம்மதிச்சாலும் சக்தி இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படியே சக்தி சம்மதிச்சாலும் எங்க அண்ணன் சிவா இதை ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டாரு. ஏன்னா என் அண்ணன் சிவாவுக்கு வந்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கம், துரத்தி பழக்கமே கிடையாது. நானாடா சொன்னேன் அவனை போட மாட்டேன்னு. அவன் போன சந்தோஷப்படுற ஆளே நான் தான்டா. அப்பனே போறேன்னு வலிய வந்து சொல்றான். இவன் ஒருத்த பில்டப்ப கொடுத்து இதுல எனக்கு வேற பில்டப். ப்ளீஸ் சுந்தர், வேணா விடுங்க. நான் இப்ப கிளம்புறேன். என்னால நீங்க யாரும் சிரமப்படாதீங்க. ரஞ்சித் ப்ரோ, இப்ப நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா எங்களெல்லாம் மதிக்கலன்னு அர்த்தம். குறிப்பா எங்க அண்ணன் சிவா உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். டேய் எனக்கு தாண்டா அவனை பிடிக்காது. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றான். தம்பி சாமி